வணக்கம். இந்த செஷன்ல நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டூல் மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் மூவர் அஷூர்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டூல் நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்ல நமக்கு வந்து சியூட்டபிளா இருக்கும். என்னென்ன சினாரியோஸ்ல வந்து இது தேவைப்படும், என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம மூவ் பண்ண முடியும், இதுல என்னென்ன இன்வால்வ்டு ப்ராசஸ், என்னென்ன இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் நம்ம ரிசோர்ஸ் மூவ் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்றதும் இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் மூவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷன்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு அசூர் ரிசோர்ஸை மூவ் பண்றது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஆஹ், ஆஹ், ஒரு லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷனுக்கு வந்து ரிசோர்ஸை நம்ம வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணுவோம், இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம், இல்லை வந்து பேக்கப் எடுத்து அதை இன்னொரு லொகேஷனில் ரெஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வழியாக நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். ஈவன் வந்து சைட் ரெக்கவரி வழியாவோ, இல்லை வந்து ஒரு ரெப்ளிகேஷன் டூல் யூஸ் பண்ணி, இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி மைக்ரேஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரலாக மைக்ரேட் பண்ணுவோம், இல்லை மூவ் பண்ணுவோம். வேறஸ் இந்த பர்டிகுலர் அஷூர் ரிசோர்ஸ் மூவர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒர்க் ஆகும். எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் இதில் கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் இது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டே நம்ம எல்லா டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, இல்லை டிஃப்ரெண்ட் ரீஜன், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அஷூர் ரிசோர்ஸஸ் மைக்ரேட் பண்ணுறதுக்கு சேம் சிமிலர் ப்ராசஸ், கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வச்சு நம்ம மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷினை மைக்ரேட் பண்ணுறோம், இல்லை ஒரு சீக்வல் டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அஷூர் வர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டடாக நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதோடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதோடைய டெஸ்க், அதோடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸோடைய ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷின் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ அதோடைய டிபெண்டன்சிஸ், அது எல்லாமே என்னென்ன டிபெண்டன்சிஸ் நம்ம சேர்த்து மூவ் பண்ணணும் அப்படின்றத அந்த பர்டிகுலர் டூலே உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடும். அதே மாதிரி நீங்க மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஈவன் தோ இந்த டூல் பேர் மூவர், ரிசோர்ஸ் மூவராக இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காப்பி தான் கிரியேட் பண்ணும். அப்போ சோர்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் அதே நேமில் மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு புது நேம், புது ரிசோர்ஸ் குரூப், புது என்டிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மைக்ரேட் பண்ணும்போது ஒரு புது நேம் நம்ம கொடுத்துக்கலாம் அந்த ரிசோர்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சோர்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை நம்ம வேணாம் அப்படின்னா வி கேன் டெலிட் இட். ஸோ இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம அது வந்து மூவ் பண்ண முடியுதா, இதில் வந்து ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு நமக்கு வேண்டாம், ஃபுல் மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டிஸ்கார்ட் ஆல்சோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இந்த ரிசோர்ஸ் மூவர் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம அஷூருக்கு நம்ம ஆன் ப்ரமைசஸ்லேருந்து மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலேயும் எல்லா சிட்டிலையும் வந்து நம்மக்கிட்ட டேட்டா சென்டர் கிடையாது அஷூருடைய ஆஃபரிங்கில். ஸோ ஒரு டேட்டா சென்டர் அவங்க வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டே வராங்க ஆஸ் அண்ட் வென் அவங்களுக்கு அந்த சியூட்டபிள் பட்ஜெட் அண்ட் சியூட்டபிள் டைம் வரும்போது தே ஆர் டிப்ளாயிங் ஆர் எக்ஸ்பேண்டிங் தேர் டேட்டா சென்டர்ஸ் இன் டு டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக மைக்ரேட் பண்ணப்போ வந்து மேபி அந்த டைமில் அஷூர் ரீஜன் நம்ம எதிர்பார்த்த இடத்துல இருந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த அஷூர் ரீஜன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கேன் migrate back the resources to that particular closest region. நம்மளுடைய ப்ராக்சிமிட்டி, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெட்வொர்க் லேட்டன்சியை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு we can migrate those resources or move those resources from one Azure region to another region. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து அக்வசிஷன்ஸ் நடக்கும், மர்ஜர்ஸ் நடக்கும், இல்லை பிஸ்னஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஸோ ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் அந்த அந்த சினாரியோவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து வேற வேற கம்பெனிஸ் ஆர் வேற வேற ஆர்கனைசேஷனுக்கு வந்து மைக்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ நம்ம ரிசோர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் வந்து அந்த சர்வீஸ் முன்னாடி இருந்திருக்காது. அதனால் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த இன்னொரு ரீஜனில் அந்த ஃபீச்சரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே கிரியேட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அந்த சர்வீஸ் ஃபீச்சர் வந்து அந்த ரீஜனில் வந்து இருந்தது அப்படின்னா தென் வி கேன் ஆல்சோ மைக்ரேட் அது அதர் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் மைக்ரேட் பண்ணி நம்ம வி கேன் யூட்டிலைஸ் தோஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். சில டைம் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராக்சிமிட்டி நம்ம க்ளோஸாக வரணும், இந்த ரீஜனில் வந்து பெட்டராக இருக்குது, ப்ரைஸிங் ஆர் லேட்டன்சி பெட்டராக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அதை மூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி டைமுக்கும் நம்ம ஃபார் ப்ராக்சிமிட்டி ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுவோம்.
தென் டேட்டா ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக வந்து இப்போ டேட்டா ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து நம்ம சிஸ்டம்ஸ் இந்த ரிசோர்ஸஸ் அஷ்யூர் ரிசோர்ஸஸ் மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து ஒரு சில ரீஜனில் நம்ம மைக்ரேட் பண்ணும்போது அந்த இடத்துல கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம ரிசோர்ஸஸ் மூவ் பண்ணலாம். சில டைம் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து டீகமிஷன் பண்ணுறாங்க, இல்லை அஷ்யூர் வந்து தேர் க்ளோசிங் அவுட் அப்படின்னா இப்போ அந்த ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து ரிசோர்ஸஸை மைக்ரேட் பண்ணுறது இல்லை மூவ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ மெயினான யூஸ் கேசஸ்லாம் இப்போ நம்ம அந்த லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம அஷ்யூரோட ரிசோர்ஸ்ன்னு நம்ம மீன் பண்ணுறது வர்ச்சுவல் மெஷின், உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, டிஸ்க் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் வி கேன் கிரியேட் செப்பரேட்லி அஸ் அன் என்டிட்டி இன் அஷ்யூர், அது வந்து ஒரு அஷ்யூர் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மோஸ்ட் காமனாக நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் இந்த பிட்வீன் ரீஜன்ஸ் நம்ம மைக்ரேட் பண்ணுறது வந்து வர்ச்சுவல் மெஷின், அதோடைய டிஸ்க். ஸ்பாட் விஎம்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா ஸ்பாட் விஎம் வந்து அந்த ரீஜனில் வந்து ஃப்ரீ கெப்பாசிட்டி அந்த அவைலபிள் கெப்பாசிட்டியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் வந்து வி கேனாட் மூவ் யூசிங் அஷ்யூர் ரிசோர்ஸ் மூவர். பட் ஜென்ரல் மற்ற வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணலாம், அதோடைய டிஸ்க் மூவ் பண்ணலாம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அவைலபிலிட்டி செட், வர்ச்சுவல் நெட்வொர்க், பப்ளிக் ஐபி அட்ரஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், பப்ளிக் லோட் பேலன்சர், இன்டர்னல் லோட் பேலன்சர், SQL டேட்டாபேஸ், SQL எலாஸ்டிக் பூல்ஸ். ஸோ இத்தனை ரிசோர்ஸஸ் வந்து நம்மளால் மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ SQL டேட்டாபேஸ் மட்டும் கொஞ்சம் மைக்ரேட் பண்ணும்போது டெஸ்டினேஷனில் வந்து அந்த SQL டேட்டாபேஸ் சர்வர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது இல்லை அப்படின்னா தென் வி மைட் ஹேவ் டு கிரியேட் அ டெஸ்டினேஷன் சர்வர் பிஃபோர் வி மூவ் த டேட்டாபேஸ். ஏன்னா இது நம்ம டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாதிரி. ஸோ இன்கேஸ் நம்ம டேட்டாபேஸ் மட்டும் மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டினேஷனில் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நான் டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ சில ரிசோர்ஸஸ் வந்து லைவாக ஆன்லைனாகவே மைக்ரேட் பண்ண முடியும். சில ரிசோர்ஸஸ் வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணும்போது அந்த கட் ஓவர், அந்த ஸ்விட்ச் ஓவர் அப்போ டவுன் டைம் தேவைப்படும். பட் நமக்கு பிரைமரி ஆஸ்பெக்ட் என்னன்னா எப்படி நம்ம ரிசோர்ஸ் மூவ் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ், இதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ், என்னென்ன சினாரியோஸில் வந்து இது தேவைப்படுது, என்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரிசோர்ஸை வந்து நம்ம ரீஜன் டு ரீஜன் மைக்ரேட் பண்ணுறோம் இல்லை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் மூவர் ஹப் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்கேஸ் ரிசோர்ஸஸை வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு இல்லை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா தென் அகெயின் ரிசோர்ஸ் மூவர் இஸ் அ குட் ஆப்ஷன். ஒரு கிளவுட்லேருந்து இன்னொரு கிளவுட், ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்யூரோட பப்ளிக் கிளவுட்லேருந்து அஷ்யூரோட கவர்மெண்ட் கிளவுட் மூவ் பண்ணுறோம், இல்லை அஷ்யூரோட சைனா கிளவுடுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து சைட் ரெக்கவரி சர்வீஸ் வந்து இட் இஸ் மச் பெட்டர். ஸோ அஷ்யூர் கிளவுடுக்குள்ளே வந்து நம்ம வி ஆர் மூவிங் பிட்வீன் நான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆர் ஒரு பப்ளிக் கிளவுட்ல இருந்து ஒரு பிரைவேட் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தென் இட் இஸ் குட் டு யூஸ் site recovery tool that will be much efficient for such replication. ரிசோர்ஸஸ் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் சேம் ரீஜன்ல பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து சைட் ரெக்கவரி டூல் வந்து மச் பெட்டர், மச் ஃபாஸ்டராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சில சினாரியோஸ்ல வந்து சைட் ரெக்கவரி டூலை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ளிகேட் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இப்போ பிட்வீன் ரீஜன், பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப், பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்றோம் அப்படின்னா தென் இட் இஸ் குட் டு யூஸ் ரிசோர்ஸ் மூவர் ஹப். ஸோ ரிசோர்ஸ் மூவர் ஹப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரஸ்பாண்டிங் ரிசோர்ஸஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய டிபெண்டன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணி மொத்தமாக அதை எப்படி மைக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிசோர்ஸ் மூவரை பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமருடைய டேட்டா எதுவுமே வந்து அந்த மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து ட்ராக்கிங் பர்பஸ்க்காக எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, எந்த ப்ராசஸில் வந்து இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் அந்த மெட்டா டேட்டா மட்டும் அவங்க வந்து கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியணும் இல்லைங்களா எந்த லெவலில் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையா, அதில் என்ன பெண்டிங்கில் இருக்கா, இல்லை எந்தெந்த ரிசோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆச்சு மூவ் ஆகலை, அந்த மெட்டா டேட்டா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இவங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அது மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அஷ்யூரோடைய ரிசோர்ஸ் மூவர் அந்த டூலோடைய பேக் எண்ட் அந்த மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் வந்து காஸ்மோஸ் டிபி டேட்டாபேஸ். அது வந்து ஒரு அஷ்யூர் பிளாப் ஸ்டோரேஜ் அண்ட் காஸ்மோஸ் டிபி யூஸ் பண்ணி தான் அந்த லாக் அண்ட் அந்த மெட்டா டேட்டா வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. இது மைக்ரோசாஃப்டுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜன்ல தான் ஸ்டோர் பண்றாங்க. இன்கேஸ் டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி. ஆனால் இருக்கு, நார்தன் யூரோப்ல இருக்கு, ஈஸ்ட் யூஎஸ் டூல இருக்கு, இன்னும் சில ரீஜன்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்போ இந்த அஷ்யூர் ரிசோர்ஸ் மூவோடைய லாக் அண்ட் மெட்டா டேட்டா வந்து
ஒரு சென்ட்ரலைஸ்டு மைக்ரோசாஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த ரீஜன்ஸ்லாம் ஸ்டோர் பண்றாங்க. லேட்டஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த டிரான்சிட் அப்ப இந்த மெட்டாடேட்டா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரா HTTPS வழியா தான் இதை வந்து ஸ்டோர் பண்றாங்க, டிரான்ஸ்மிட் பண்றாங்க. கம்ப்ளீட்டா வந்து இந்த மெட்டாடேட்டா வந்து ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இட் இஸ் மச் சேஃபர். ஸோ ஒரு ரீஜன் டு இன்னொரு ரீஜன் வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அஷூர் ரிசோர்ஸ் மூவர் வச்சு மூவ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் ரிசோர்ஸ் மூவர், ஓகே, இட்ஸ் நாட் மேனேஜர். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ஸோ ஒரு சில இந்த ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்லாம் நான் வந்து மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா what I can do is you can migrate it to different locations, different regions வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். இன் கேஸ் நான் வந்து ஈஸ்ட் யூஎஸ்லேருந்து வெஸ்ட் யூஎஸ்கோ இல்லை சென்ட்ரல் யூஎஸ்கோ இல்லை சென்ட்ரல் இந்தியாக்கோ மூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அஷூரோடைய ரிசோர்ஸ் மூவர் அப்படின்ற டூலை தான் சூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்வசிஷனோ இல்லை ஸ்பிளிட்டோ இல்லை மர்ஜரோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து சைல்டு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன், பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப், பிட்வீன் ரீஜன் வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் மச் ஈஸியர் டு யூஸ் ரிசோர்ஸ் மூவர். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சோர்ஸ் ரீஜன்ல இருந்து டெஸ்டினேஷன் ரீஜனுக்கு வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலயமா நம்ம ரிசோர்ஸஸை மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் ரிசோர்ஸ் குரூப்ல வந்து நம்ம அகைன் அந்த பெர்மிஷன்ஸ் மட்டும் நம்ம வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ரிசோர்ஸ் குரூப்ல வேற டிஃப்ரெண்ட் பெர்மிஷன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது மட்டும் வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும் மூவ் பண்றதுக்கு அப்புறம். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரே ரீஜன்ல டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் ஆர் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் வந்து மூவ் பண்ணலாம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்ணும்போது பெர்மிஷன்ஸும் செக் பண்ணணும். தென் வந்து பில்லிங் வந்து புது பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு அந்த பில்லிங் அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வேலிடேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து எப்படி நம்ம ரிசோர்ஸஸ் மூவ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஸோ சோர்ஸ் வந்து ஈஸ்ட் யூஎஸ், டெஸ்டினேஷன் வந்து நம்ம சென்ட்ரல் யூஎஸ்க்கு மைக்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த ரிசோர்ஸஸ் என்னன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செலக்ட் ரிசோர்ஸஸ் போயிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து அந்த ஸ்டான் VM001 வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுவோம் அதோடைய மைக்ரேஷனுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வேலிடேட் பண்ணி நமக்கு சொல்லிடுவாங்க இதில் ஏதாவது பெர்மிஷன் இஷ்யூஸ் ஆர் வந்து இதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, டெஸ்டினேஷனில் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் டைப் வந்து சப்போர்ட்டடா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு இப்போ ஆன்சர் தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இதில் மூவ் அக்ராஸ் ரீஜன் டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல காமிச்சிடும் உங்களுக்கு எந்தெந்த சிஸ்டம் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். இந்த வேலிடேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த வேலிடேஷன் ப்ராசஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிபெண்டன்சிஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்ன சப்போர்ட்டபிலிட்டி எப்படி இருக்கு என்னன்றது. ஸோ எதுவுமே அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு இட் வில் கம் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஃபார் மூவ் இதுக்கு வந்துடும். ஸோ இதில் ஸ்டேட்ஃபுல்ல வந்து நம்ம இப்போ ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா வர்ச்சுவல் மெஷின்ஸ், டேட்டா பேசஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாடிஃபை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணும்போது வி ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா மெஷர். ஏன்னா வந்து அதில் ரெப்ளிகேஷன் இன்வால்வ் அது. வேறஸ் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் இல்லை அந்த ஐபி அட்ரஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அது வந்து இட்ஸ் ஸ்டேட்லெஸ் ரிசோர்ஸ். அதை மைக்ரேட் பண்ணும்போது வி டோன்ட் ஹேவ் டு ரெப்ளிகேட் அண்ட் ஆல். வேறஸ் இந்த வர்ச்சுவல் மெஷின்ஸ், டேட்டா பேசஸ்லாம் வந்து கண்டினியூஸாக ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்ஃபுல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இனிஷியேட் பண்ணி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு காப்பி தான் எடுத்து வைக்கும். ஈவன் ஒரு ரிசோர்ஸ் மூவர்ன்ற பேர் வந்து மூவர் நினைச்சா இருந்தாலுமே இதுல வந்து நமக்கு வந்து டெஸ்டினேஷன்லயும் ரிசோர்ஸ் இருக்கும், சோர்ஸ்லயும் ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இது மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கமிட் பண்ணலாம், அரல்ஸ் வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரோல் பேக் ஆயிடும். கமிட்னா நம்ம வந்து அந்த மைக்ரேஷன், அந்த மூவ் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டான் VM001 VM மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டூ எ வேலிடேஷன். ஸோ இதுல வேலிடேட் டிபெண்டன்சிஸ் நம்ம கொடுத்துப்போம்.
இதில் ஏதாவது டிபெண்டன்சி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு தென் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆப்ஷன் இருக்குது. தென் இனிஷியேட் மூவ், டிஸ்கார்ட் மூவ், கமிட் மூவ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லெட்ஸ் கோ அண்ட் வெயிட் ஃபார் வேலிடேஷன் டு கம்ப்ளீட். ஸோ இந்த இடத்துல வந்து வேலிடேட் பெண்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வேலிடேட் டிபெண்டன்சிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் குட் டு கோ. ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மைக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே ப்ரிப்பேர். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டினேஷனில் வந்து எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பும் கொடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஸோ ஆல்மோஸ்ட் 100+ ஜிபி வந்து நம்ம இங்கே மைக்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷின் வந்து இந்த நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபைன். அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ப்ரிப்பேர். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்கும். ஸோ ப்ரிப்பேர் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேருந்து இட் வில் கம் டு இனிஷியேட் மூவ் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். ப்ரிப்பேரிங் ஃபார் ரிசோர்ஸஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் கம் டு இனிஷியேட் மூவ் ஆப்ஷன் வந்துடும். தென் நீங்கள் மூவ் இனிஷியேட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அது வந்து வேலிடேஷன் நடக்கும் பேக்ரவுண்டில். ஸோ ப்ரிப்பேர் பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து நமக்கு வந்துடும். தென் வேலிடேட் டிபெண்டன்சியில் வந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாண்ட் VM01 கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் மேனேஜ்மெண்ட் VM1க்கு கிரியேட் ஆன VNetலேயே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த VNetடையும் நீங்கள் சேர்த்து மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த VNetை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். தென் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒர்க் லோட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்லெஸ் ஒர்க் லோட். இந்த ஸ்டேட்லெஸ் அப்படின்னா இந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் அடாப்டர், லோட் பேலன்சர், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்லெஸ். அது வந்து ஸ்டேட் மாறிட்டே இருக்காது. அது வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் தேவைப்படாது. ஸோ அது வந்து அந்த ஒன் டைம் அது மைக்ரேட் பண்ணாலே போதும். அந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே தான் இன்டாக்டாக இருக்க போது. வேற ஸ்டேட்ஃபுல் ரிசோர்சஸ், டேட்டா பேசஸ், உங்களுக்கு வர்ச்சுவல் மெஷினா கண்டினியூஸாக கான்ஃபிகரேஷன் மாறிட்டே இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம ரெப்ளிகேஷன் வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி ரெப்ளிகேஷன் கொண்டு போனோம். ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டேட்லெஸ் ஸ்டேட்ஃபுல் ஒர்க் லோட் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகும் இது. ஸோ இனிஷியேட் மூவ் பெண்டிங் ஆப்ஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இனிஷியேட் மூவ் பெண்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெஷின்ஸ் அந்த பர்டிகுலர் விஷயங்களை வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இனிஷியேட் மூவ் கொடுக்கும்போது நம்ம எந்தெந்த ரிசோர்ஸ் எப்படின்றத பார்த்து நம்ம மேனுவலாக எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணலாம். ஸோ எந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போனோம், எந்த ரிசோர்ஸ் குரூப், எந்த ரீஜன் எல்லாம்ன்றது நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த முடிச்சதுக்கப்புறம் இனிஷியேட் மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மூவ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கார்ட் பண்ணுறதுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் பேக் ஆகிடும். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இட் வில் கெட் டிஸ்கார்டட் ஆஃப்டர் த டிஸ்கார்ட் ப்ரொசீஜர். வேறஸ் வந்து கமிட் மூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் மூவ் ஆக்சுவல் மூவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கமிட் மூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் கோ அஹெட் அண்ட் கம்ப்ளீட் த ஃபுல் மூவ். ஓகே, ஸோ ஸ்டேட்ஃபுல் ரிசோர்சஸ் வந்து கமிட் கேன் ரிசல்ட் இன் சோர்ஸ் ரிசோர்சஸ் லைக் VM ஆர் SQL பிகமிங் இன்ஆக்சசிபிள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ஃப்ளிக்ட் வரும்ன்றதால அந்த சோர்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த நெட்வொர்க். ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷன் எல்லாமே வேலிடேட் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் குட் தென் சோர்ஸை டெலிட் பண்ணிட்டு you can start using the destination. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து டெலிட் சோர்ஸ். இந்த இடத்துல அதுதான் இப்போ வரப்போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ இனிஷியேட் மூவ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2 ஆப்ஷனாக எனேபிள் ஆகும். எதர் நீங்கள் வந்து ஃபுல் மூவ் பண்ண போறீங்களா இல்லை ஃபுல் மூவ் பண்ணல அப்படின்னா யூ கேன் டிஸ்கார்ட் இட். கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் அந்த சோர்ஸோடைய நெட்வொர்க் இதெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். தென் டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிட்டு சோர்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன், அதாவது வேலிடேஷன் டிபெண்டன்சிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு மூவ் இனிஷியேட் பண்ணுறோம். மூவ் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் எய்தர் வி கேன் டிஸ்கார்ட் த மூவ் இஃப் இன் கேஸ் வி டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ வித் த மூவ். தென் ஃபைனலாக கமிட் பண்ணுறோம். கமிட் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் ரிசோர்சஸ் வந்து நமக்கு தேவையில்லை, டெஸ்டினேஷன் எல்லாமே வேலிடேட் பண்ணிட்டோம், எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபைனாக இருக்குது அப்படின்னா வி கேன் ஜஸ்ட் டெலிட் த சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸ் மூவரை யூஸ் பண்ணி
நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நம்மளால மைக்ரேட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். இட் இஸ் pretty மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணும்போது ஏதாவது சேலஞ்சஸ் வருது, டிபெண்டன்சி இஷ்யூஸ் வருது, இல்லை வந்து ப்ரிப்பேர் பெண்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபெயில்டு வருது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டெப் அந்த போயிட்டு லாகை செக் பண்ணிட்டு என்ன இஷ்யூஸ் இருக்கு ஒரு ஸ்டேஜ்லயும். சில டைம் வந்து இனிஷியேட் மூவ் ஃபெயில்டு வரும், ப்ரிப்பேர் ஃபெயில்டு, கமிட் மூவ் ஃபெயில் அப்படின்னு மாதிரி வரும். ஸோ அதை போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கு, அதோடைய லாக் என்ன, அதோடைய ரீசன் என்னன்றது கிளியரா வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நம்ம மைக்ரேட் பண்ணும்போது இனிஷியலாக வேலிடேட் டிபெண்டன்சிஸ் வரும். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸஸ் ஆட் பண்றோம், வேலிடேட் டிபெண்டன்சியை வந்து செக் பண்ணிட்டு ரிசால்வ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பெண்டிங், ப்ரிப்பேர் இன் ப்ராக்ரஸ், இனிஷியேட் மூவ் பெண்டிங், இனிஷியேட் மூவ் இன் ப்ராக்ரஸ், கமிட் மூவ் பெண்டிங், கமிட் மூவ் இன் ப்ராக்ரஸ், தென் ஃபைனலாக டெலிட் சோர்ஸ் பெண்டிங். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பக்காவா எல்லாமே வந்து ஆஸ் பர் பிளான் போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ளூ ப்ராசஸே ஃபாலோ ஆகும். இன்கேஸ் சில இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெட்ல மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய மெசேஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இனிஷியேட் மூவ் பெண்டிங்ல இருந்து கமிட் மூவ் அண்ட் டிஸ்கார்ட் மூவ் ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் கமிட் மூவ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ கமிட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நீங்கள் போயிட்டு we can directly delete the source resources. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் procedure for how to move the resources from one geographical region in Azure to another region. ஓகே, ரொம்பவே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஆப்ஷன் உங்களுக்கு Azure ரிசோர்ஸ் மூவரில். ஸோ இப்போ நமக்கு கமிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் கமிட் மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஃபைனலைஸ் இட். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் ஆன். கமிட் மூவ் பெண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கமிட் மூவ் சக்ஸஸ்ஃபுல்லி கமிட்டட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ டெலிட்ல வந்து சோர்ஸை வந்து டெலிட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது இங்கேருந்து டேரெக்டாக இங்கேருந்தே இப்போ நம்ம சோர்ஸ் டெலிட் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு அங்கே டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணலாம். இந்த டூல்லே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் டெலிஷன் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் வேலிடேட் த டிபெண்டன்சிஸ், எந்தெந்த ரிசோர்ஸஸ் மைக்ரேட் பண்ண போறீங்க. ஸோ பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷனா இல்லை பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப்பா இல்லை பிட்வீன் ரீஜனா என்னன்றதை கொடுத்துட்டு யூ கேன் ப்ரிப்பேர் த மூவ். தென் ஃபைனலாக இனிஷியேட் பண்ணிட்டு இன்கேஸ் வந்து இனிஷியேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கார்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் யூஸபிளாக மாறிடும். தென் போயிட்டு நீங்கள் சோர்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ். ரொம்பவே யூஸ்ஃபுல் டூல், ரொம்பவே பவர்ஃபுல் டூல். நிறைய இடத்துல வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க இந்த யூஸ் கேஸ் கேத்த மாதிரி. ஸோ டூரிங் த கம்பெனி மர்ஜர், ஸ்பிளிட் அப் அப்போ இல்லை வந்து ஒரு ரீஜன் புதுசாக அவைலபிள் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் ரீஜன்லேருந்து புதுசுக்கு மூவ் பண்ணுறது, இல்லை புது ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு அந்த ஃபீச்சர் வந்து அந்த யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் வி மைக்ரேட்டட் டு தட் பர்டிகுலர் ரீஜன். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து வி யூஸ் திஸ் ரிசோர்ஸ் மூவர் டூல். தேங்க்யூ.